பார்வதி அம்மா பேசுகிறேன். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கவர்னர் ஆளுநர், அடுத்தாப்புல குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, மந்திரி, முதலமைச்சர் எல்லாவனுமே இந்த செம்மத்தில் இப்போ கூடிய சீக்கிரமாக தூக்குவார். முப்பட வானரப்பட இராணுவத்தை வச்சு டைம் இல்லை அப்படின்ட்டார். அதுக்கு வழி பார்த்து கொண்டே இருக்கார். இப்போ எல்லா அரசியல்வாதியும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உன்னோட உட்காந்து என்ன வழி அப்படின்னு பார்க்கான். ஆனால் வெளிநாட்டுக்காரன் உள்ளே சேர மாட்டான். இது டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா அரசியல்வாதியும் ஒன்றோட உட்காந்துட்டான். சொடக்கு போட்ட மனைக்கு இப்போ தாண்டா தூக்குவார். அவர் தூக்கி எப்படி அடைக்கணுமோ அடைச்சி அந்த கோட்டாவில் பூரா 13 செயலரை 13 கம்பியில் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் பூமியிலேருந்து மேலே ஏறுவார். ஏறையில் உலக நாடே அழியும். அதோடு சேர்த்து அரசியல்வாதி ஆத்திடுவார். பூமி கீழே ஆத்திடுவார். முக்கால் சத்தியம். பூமியை அழிக்கவா நான் கொடுத்துருக்கேன்? பூமியை அண்டா காமுட்டா போய்களா, அறிவட்ட முட்டா போயில. இன்று நாள் இந்த ஒத்த கணக்கு இருந்தது. கவர்னர் சேர்த்து எல்லாமே அழிச்சிருவார். கவர்னரு சீக்கிரமாக உள்ளே மாட்டுவான். நீதிமன்றம், கோர்ட்டு எல்லாமே ஆலயங்கள் இருக்கிறது. இவர் தான் நம்ம நீதிமன்றமே புதுசாக ஓப்பன் பண்ணுவார். பழசெல்லாம் தட்டிடுவார். சொல்ல முடியாது. எல்லாமே இடித்து தான் போகும். பூகம்பம், நிலநடுக்கத்திலே எல்லா நீதிமன்றமும் கீழே போனாலும் போயிடும். சொல்ல முடியாது. அதுதான் போட்டாங்கள 2 பேருமே. ஒரு பச்சை மரகத பச்சை லிங்கம் என் ஈஸ்வரன் லிங்கத்தை தொட நினைச்சான். மானிட பிறவி பூமி கீழே இறக்கிட்டார். பூமி கீழே இறக்கி இப்போ பூமியில் மேலே வருவார். மேலே மாற வரையில் உலக நாடே அழியும். உலக நாடே சின்ன முன்னமாக எரிவார். முக்கால் சத்தியம். மரகத பச்சை பூமி மேலே கிளப்புவார். எந்த மந்திரவாதியோ, எந்த மாய சக்தியா, எந்த நாயுமே அந்த மந்திரத்தால் கட்ட முடியாது. மந்திரத்தால் செய்ய முடியாது. மந்திரத்தை பூரா உருவிட்டார். மந்திரத்தை பூரா பிடுங்கிட்டார். மானிட பிறவி இப்போ பேய் மாதிரி இருக்க. இந்த பேயை அடக்கணும். இந்த பேயை அடக்கிறது கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம்.